ஆயத்துறையில் இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனைக் கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதைக் கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். மத்தேயு ஆயத்துறையில் உட்கார்ந்து வரி வசூலித்துக் கொண்டிருக்கிறவர். சமுதாயத்தில் வரி வசூலிப்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடையாது. இவர்கள் ஜனங்களை ஏமாற்றி அரசாங்கத்தையும் ஏமாற்றி அதிக லாபம் சம்பாதிக்கிறவர்கள். இந்த அவப்பெயர் இவர்களை பற்றி உள்ளது. இயேசு கிறிஸ்து வரி வசூலிக்கிறவர்கள் மீதும் அன்பாகவே இருக்கிறார். வரி வசூலிக்கிறவர்களில் ஒருவராகிய மத்தேயுவை தமது சீஷராக அழைக்கிறார். இந்த மத்தேயு பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷங்களில் ஒன்றை எழுதியிருக்கிறார். எனக்கு பின் சென்று வா. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனைக் கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். மத்தேயுவை போல மார்க்குவும் லூக்காவும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் மத்தேயுவை லேவி என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள். லேவி என்பது மத்தேயுவின் ஆரம்ப காலத்து பெயராக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இவரை தம்முடைய சீஷராக அழைத்து இவருடைய பெயரை மத்தேயு என மாற்றி இருக்கலாம். சீமோனின் பெயரை இயேசு பேதுரு என்று அழைத்தார். மத்தேயு என்னும் பெயருக்கு தேவனுடைய ஈவு என்று பொருள். இயேசு கிறிஸ்து மத்தேயுவை பார்த்தபோது அவர் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தார். இவர் ஒரு ஆயக்காரர். இயேசு கிறிஸ்து மற்ற சீஷர்களை அழைத்தது போலவே மத்தேயுவையும் தம்மை பின்பற்றி வருமாறு அழைக்கிறார். சாத்தான் ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக சும்மா இருக்கிறவர்களை சோதிப்பான். தன்னுடைய கிரியைகளை செய்ய அவர்களை அழைப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சும்மா இராமல் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களையே தமது சீஷராக அழைக்கிறார். சாதாரண ஜனங்களையே இயேசு கிறிஸ்து தமது சீஷராக அழைக்கிறார். ஆயக்காரர்கள் சமுதாயத்தில் மோசமானவர்களாக கருதப்பட்டார்கள். ஆயக்காரரில் ஒரு சிலரே கண்ணியமாக அந்த வேலையை செய்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜனங்கள் எல்லா தொழிலையும் செய்கிறார்கள். சமுதாயத்தின் எல்லா நிலைகளில் இருந்தும் அவர் தம்முடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவரை தம்முடைய பிள்ளையாக தெரிந்தெடுக்கும் போது நாம் அவருடைய கிரியையை நியாயம் தீர்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து யாரையும் பாவத்திற்கு அழைப்பதில்லை, பரிசுத்தத்திற்கே அழைக்கிறார். பாவ வாழ்க்கையில் இருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்து மீட்டு ரட்சித்து அவர்களை சுத்திகரித்து தமது ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு கிருபையின் அழைப்பாகும். இவருடைய அழைப்பு நியாயப்பிரமாணத்தின் அழைப்பல்ல. இதற்கு முன்பு மத்தேயு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று வாஞ்சிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்பதற்காக எப்போதுமே திரளான ஜனங்கள் கூடியிருப்பார்கள். அந்த கூட்டத்தில் மத்தேயு காணப்படவில்லை. அப்படிப்பட்ட மத்தேயுவை இயேசு கிறிஸ்து தேடி வருகிறார். தன்னை சீஷராக ஏற்றுக்கொள்ளுமாறு மத்தேயு விண்ணப்பம் பண்ணவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அவரிடம் முதலாவதாக பேசுகிறார். நாம் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு மத்தேயுவிடம் எனக்கு பின் சென்று வா என்று கூறுகிறார். இயேசுவின் அழைப்பு அதிகாரம் உள்ளது, கிருபை நிறைந்தது. இயேசுவின் அழைப்பை கேட்டவுடன் மத்தேயு தான் உட்கார்ந்திருந்த ஆயத்துறையில் இருந்து உடனடியாக எழுந்து இயேசுவுக்கு பின் செல்கிறான். மத்தேயு காலதாமதம் பண்ணவில்லை. இயேசுவின் அழைப்பை கேட்டு அவரிடம் விவாதம் பண்ணவும் இல்லை. தெய்வீக கிருபை வெளிப்படும் போது எல்லா தடைகளும் அகற்றப்படும். தேவனுடைய சித்தம் நிறைவேறும். இதுவரையிலும் மத்தேயு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்து ஆயம் வசூலிப்பதையே தன்னுடைய தொழிலாக செய்து கொண்டிருந்தான். இப்போது இயேசு கிறிஸ்து தன்னை அழைத்தவுடன் தன்னுடைய வேலையை பற்றியோ
தன்னுடைய வருங்காலத்தை பற்றியோ சிந்தனை செய்யாமல் அவருக்கு பின் செல்கிறான். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் சிலர் மீன்பிடிக்கும் தொழிலை செய்து வந்தார்கள். இயேசுவின் அழைப்பை பெற்று இந்த சீஷர்கள் மீன்பிடி தொழிலையும் தங்கள் படவையும் வலைகளையும் விட்டு அவரை பின்பற்றி சென்றார்கள். அவர்கள் கூட சில சமயங்களில் மறுபடியும் கடலுக்கு சென்று மீன் பிடித்திருக்கிறார்கள். ஆனால் மத்தேயுவோ இயேசு கிறிஸ்துவின் சீஷனான பின்பு மறுபடியும் ஆயத்துறையில் உட்கார்ந்து வரி வசூலித்ததாக குறிப்பு எதுவும் இல்லை. இயேசுவின் போஜன பந்தி. பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். மீன்பிடிக்கிற தொழிலை செய்து வந்த இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஏழைகள். அவர்களை இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களாக அழைத்த போது அவர்கள் யாரும் இயேசுவுக்கு விருந்து ஆயத்தம் பண்ணவில்லை. இவர்களுக்கு விருந்து ஆயத்தம் பண்ண பொருளாதார வசதியும் இல்லை. மத்தேயு ஒரு செல்வந்தன். இயேசு கிறிஸ்து இவனை தம்முடைய சீஷனாக அழைத்தவுடன் தன்னுடைய வீட்டிலே அவருக்கு ஒரு விருந்து ஒழுங்குபடுத்துகிறான். மத்தேயு தான் எழுதின சுவிசேஷத்தில் இந்த சம்பவத்தை பற்றி எழுதும்போது இந்த வீடு தன்னுடைய வீடு என்று குறிப்பிடவில்லை. இந்த விருந்தை தான் ஆயத்தம் பண்ணியதாகவும் எழுதவில்லை. இயேசு வீட்டிலே போஜன பந்தி இருந்தார் என்று பொதுவாக எழுதுகிறார். நாம் செய்த நற்காரியங்களை நாமே விளம்பரம் பண்ணுவதில்லை. அதுபோல மத்தேயுவும் தான் செய்த இந்த விருந்தை தனக்கு விளம்பரமாக எழுதி கொள்ளவில்லை. மத்தேயு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்த போது அவருடன் இருந்த மற்ற சீஷர்களையும் தன் வீட்டிற்கு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் தங்களுடைய இருதயங்களில் அவர்களுக்கு இடம் கொடுப்பார்கள். அதுபோலவே மத்தேயுவும் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களையும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வருகிறார். மத்தேயுவுக்கு பல சிநேகிதர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் அநேகர் ஆயக்காரரும் பாவிகளும் ஆவார்கள். மத்தேயு அவர்கள் எல்லாம் அழைத்து வந்து இயேசுவுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். தன் வீட்டில் மத்தேயு விருந்து ஒழுங்குபடுத்துவதன் நோக்கமே இதுதான். தன்னுடைய நண்பர்களை இயேசுவுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். தன்னுடைய தொழிலில் தன்னோடு வேலை பார்த்தவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். மத்தேயுவுக்கு தன் சிநேகிதரிடத்தில் உண்மையான அன்பு இருக்கிறது. ஆகையினால் அவர்கள் கெட்டுப்போகாமல் இயேசு கிறிஸ்துவிடம் வரவேண்டும் என்று விரும்புகிறார். மெய்யான அன்புள்ளவர்கள் தனிமையாக போஜனம் உட்கொள்ள மாட்டார்கள். போஜனம் பண்ணுமாறு மற்றவர்களையும் தங்களோடு அழைப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் அவரிடம் மற்றவர்களையும் அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்திரேயா, பிலிப்பு ஆகியோர் இயேசு கிறிஸ்துவிடம் இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்கள். யூதர்கள் ஒரு சில ஜனங்களை பாவிகள் என்று பிரித்து வைத்திருந்தார்கள். இவர்கள் தங்கள் பாவ ஜீவியத்தில் வெளிப்படையாக ஜீவித்து வந்தவர்கள். யூத மார்க்கத்தில் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. யூத மார்க்கத்தை பிரமாணத்தை கடைபிடிப்பதும் இல்லை. பாவிகள் ஆயக்காரரோடு சேர்ந்து 9 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். தேவன் பாவிகளுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் என்பது யூதர்களுடைய நம்பிக்கை. புறஜாதிகள் எல்லோரையும் யூதர்கள் பாவிகள் என்றே கருதினார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை புதிய ஏற்பாடு பாவிகள் என்று கூறுகிறது. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதற்கு வந்தார், நீதிமான்களை ரட்சிப்பதற்கு வரவில்லை. பரிசேயரின் விவாதம். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவருடைய சீஷரோடும் கூட பந்தி இருக்கிறார்கள். இது பரிசேயருக்கு அருவருப்பாக இருக்கிறது. உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று பரிசேயர் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களிடம் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன கூறினாலும் என்ன செய்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பரிசேயர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பாவிகள் நிமித்தமாக தம்மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து பொறுமையோடு சகித்துக் கொள்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நமக்குள் நிந்தனைகள் வரலாம். அவற்றை பொறுமையோடு சகித்துக் கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். இங்கு பரிசேயர்கள் விவாதம் பண்ணுகிறார்கள். இவர்கள் பாவிகளோடு எந்த சம்பந்தமும் கலப்பதில்லை. அவர்களை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். பரிசேயர்கள் பாவிகளை ஒதுக்கினாலும் பாவங்களை வெறுத்து ஒதுக்குவதில்லை. வெளிவேஷத்தில் இவர்கள் தங்களை பக்திமான்களாக காண்பித்துக் கொள்கிறார்கள்.
பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறார்கள். ஆனால் தேவத்துவத்திற்கு இவர்கள் விரோதிகளாக இருக்கிறார்கள். பரிசேயர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டுக்களை இயேசு கிறிஸ்துவிடம் கூறாமல் அவருடைய சீஷர்களிடம் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் துணிச்சல் பரிசேயர்களுக்கு இல்லை. ஆகையினால் சீஷர்களோடு மோதுகிறார்கள். இயேசு கிறிஸ்து செய்த காரியத்திற்காக பரிசேயர்கள் சீஷர்களிடம் கோபித்துக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும் போது நம்மிடமும் சிலர் தேவையில்லாமல் விவாதம் பண்ண வரலாம். அவர்களுக்கு எப்படிப்பட்ட பதிலுரைகளை கூற வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து நம்மிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். பூமியில் நாம் இயேசு கிறிஸ்துவின் காரியங்களுக்காக நம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில் பரிந்து பேச வேண்டும். நாம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஆயக்காரரோடும் பாவிகளோடும் பந்தி இருக்கிறார். துன்மார்க்கரோடு ஐக்கியமாக இருப்பது தேவனுடைய பிரமாணத்திற்கு விரோதமானது. இந்த சத்தியத்தை பரிசேயர்கள் சீஷர்களிடம் கூறுகிறார்கள். சீஷர்கள் இதை சிந்தித்து பார்த்து இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போய் விடுவார்கள் என்று பரிசேயர்கள் நினைக்கிறார்கள். ஆயக்காரரோடு ஐக்கியமாக இருப்பது மூப்பர்களுடைய பாரம்பரியத்திற்கு விரோதமானது. இந்த பாரம்பரிய பிரமாணத்தை மீறியதற்காக பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கோபமாக இருக்கிறார்கள். பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தீங்கு செய்ய விரும்புகிறார்கள். இதற்காக அவர்கள் தங்களுக்கு தெரிந்த காரணங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து அலங்காரமான வார்த்தைகளை பயன்படுத்தி குற்றப்படுத்துகிறார்கள். இவர்கள் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் நன்மை செய்ய விரும்பவில்லை. ஆகையினால் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறார்கள். பரிசேயர்களிடம் தேவனுடைய கிருபை வெளிப்படவில்லை. தேவனுடைய கிருபையை இவர்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் இல்லை. பிணியாளிகளுக்கு வைத்தியம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கோபப்படாமல் அவருடைய சீஷர்களிடம் கோபப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஆயக்காரரோடும் பாவிகளோடும் பந்தி இருப்பதை குற்றப்படுத்துகிறார்கள். தம்முடைய செய்கையை இயேசு கிறிஸ்து நியாயப்படுத்துகிறார். தமக்காகவும் தம்முடைய சீஷர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவே வழக்காடுகிறார். ஆயக்காரருக்கு இயேசு கிறிஸ்துவின் உதவி தேவைப்படுகிறது. பரிசுத்தமான பரலோகத்தில் இருந்து ஆயக்காரரை போன்ற பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவர்கள் பாவிகளாகவும் அசுத்தமானவர்களாகவும் இருந்தாலும் அவர்களை ரட்சித்து சுத்திகரிக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் சித்தம். போஜன பந்திக்கு ஆயக்காரரையும் பாவிகளையும் ஆயக்காரனாகிய மத்தேயுவே அழைத்து வந்திருக்கிறார். தனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை மத்தேயு உணர்ந்திருக்கிறார். தன்னை போலவே பாவிகளாக இருக்கும் மற்ற ஆயக்காரருக்கும் இயேசு கிறிஸ்து தேவை என்பதை உணர்ந்து அவர் எல்லோரையும் அழைத்து வந்திருக்கிறார். இவர்கள் எல்லோருமே ஆவிக்குரிய ரீதியாக பிணியாளிகளாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆவிக்குரிய வைத்தியர் தேவைப்படுகிறார். இயேசு கிறிஸ்து பரிசேயரிடம் பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவைப்படுவதை உணர்த்துகிறார். சுகமுள்ளவர்களுக்கு வைத்தியர் தேவைப்பட மாட்டார். ஆயக்காரர்கள் பாவிகளாகவும் பிணியாளிகளாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. அவர்களுடைய பிணி குணமாக்கப்பட வேண்டும். ஆனால் பரிசேயர்களோ அவர்களை பற்றி சிந்தித்து பார்ப்பதில்லை. பரிசேயர்கள் ஆயக்காரரை பாவிகளாக காண்கிறார்கள். ஆனால் அவர்களும் குணப்படுத்தப்பட வேண்டிய பிணியாளிகளே என்று காண்பதில்லை. பாவம் ஆத்மாவின் வியாதியாக இருக்கிறது. இது ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை பலவீனப்படுத்தி பாழாக்குகிறது. ஆத்மாவின் வியாதியை தேவனால் குணப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்து ஆத்மாவை குணப்படுத்துகிற பரம வைத்தியராக இருக்கிறார். பாவத்தினால் ஆத்மாவில் வியாதி உண்டாயிருக்கிறவர்கள் ஆத்ம வைத்தியராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வர வேண்டும். ஆத்ம வியாதி பயங்கரமானது. உலக பிரகாரமாக ஆத்ம வியாதிக்கு மருந்து எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே ஆத்ம வியாதியை குணப்படுத்துகிற வைத்தியர். ஆத்ம வியாதி உடையவருக்கு மனுஷரால் உதவி புரிய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரட்சிக்கும் கிருபை இல்லாமல் யாராலும் ஆத்ம வியாதியில் இருந்து குணமடைய முடியாது.
இக்காலத்தில் ஏராளமான ஜனங்கள் தங்களுடைய ஆத்மாவிற்கு எந்த வியாதியும் இல்லை என்று வெளிவேஷமாக பேசுகிறார்கள். தங்கள் ஆத்மாவில் ஆரோக்கியமாக இருப்பதாக கூறுகிறார்கள். தங்களுக்கு பரம வைத்தியராகிய இயேசு கிறிஸ்து தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். இவர்கள் லவோதிக்கேயா சபையாரை போன்றவர்கள். இப்படிப்பட்டவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்களாகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாகவும் தரித்திரராகவும் குருடராகவும் நிர்வாணிகளாகவும் இருக்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் தங்கள் உண்மை நிலையை அறியாமல் தாங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்றும் திரவிய சம்பன்னர் என்றும் தங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். மார்க்க பிரகாரமான சடங்குகளில் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம். இவை தேவனுடைய கிருபையின் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. நாம் செய்யும் எல்லா காரியங்களிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நமது கிரியைகள் மூலமாக மனுஷருக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வாதங்கள் உண்டாக வேண்டும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். பாரம்பரியத்தின் சடங்காச்சாரங்களை விட மற்றவர்களுக்கு நன்மை புரிவதே உத்தமம். நாம் மனுஷருக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி அழிந்து போகும் ஆத்மாவிற்கு ஜீவ பாதையை காண்பித்து அழிவில் இருந்து அந்த ஆத்மாவை ரட்சிப்பதுதான். தப்பிப்போன மார்க்கத்தில் இருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தவர். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். தேவன் பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறார். இதன் கருத்தை பரிசேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பரிசேயரிடம் இந்த வாக்கியத்தின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். வேத வாக்கியங்களை மனப்பாடம் செய்தால் மாத்திரம் போதாது, அதன் மெய்ப்பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசேயர்கள் வேத வாக்கியத்தை கற்று அதன் பொருளையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் கற்றுக்கொண்டதை தேவனுடைய நாம மகிமைக்காகவோ ஜனங்களுடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காகவோ இவர்கள் பயன்படுத்தவில்லை. தாங்கள் செய்யும் தவறுகளை மூடி மறைப்பதற்கும் தங்களுடைய பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை நியாயப்படுத்துவதற்கும் தங்களிடத்தில் உள்ள வேத அறிவை பரிசேயர்கள் பயன்படுத்துகிறார்கள். தேவன் பலியை விரும்பாமல் இரக்கத்தை விரும்புகிறார். இரக்கம் காண்பிப்பதே மெய்யான மார்க்கம். பலி செலுத்துவது வெளிப்படையான அடையாளம். மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது அந்த உதவி அவருடைய சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் உதவி புரிய வேண்டும். இதன் மூலமாக அவர்களுக்கு நீதியும் சமாதானமும் உண்டாக வேண்டும். பரிசேயர்கள் மார்க்க சடங்குகளை தங்களுடைய சுய லாபத்திற்காக மாய்மாலமாக கடைபிடிக்கிறார்கள். பாரம்பரிய பழக்க வழக்கங்களை விட நற்கிரியைகளே மேன்மையானது. இயேசு கிறிஸ்து பாவிகளை மனம் திரும்புகிறதற்கே இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆகையினால் அவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் பந்தியில் அமர்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பந்தியில் இருந்தாலும் போஜன பந்தி அவருக்கு முக்கியமல்ல. தம்மோடு பந்தியில் அமர்ந்திருக்கும் பாவிகளே இயேசுவுக்கு முக்கியமானவர்கள். அவர்களை மனம் திரும்புமாறு அழைப்பதே அவருடைய பிரதான நோக்கம். அழைப்பு கொடுக்கும் போது பாவிகளுடைய சிந்தனையும் அவருடைய வழிகளும் மாறும். இயேசு கிறிஸ்து நீதிமான்களை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வரவில்லை. மனுஷகுமாரர்கள் பாவிகளாக இருக்கவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரவேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனால் மனுஷர் எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஊழியம் பிரதான பாவிகளை மனம் திரும்புமாறு அழைப்பதாகும். ஒரு பிணியாளியினுடைய வியாதி அதிகமாக இருந்தால் அவருக்கு வைத்தியரின் உதவி அதிகமாக தேவைப்படும். அவருக்கு அவசர சிகிச்சை எல்லாம் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறவர். ஒருவர் தன்னை பாவிகளில் பிரதான பாவி என்று அங்கீகரித்து இயேசு கிறிஸ்துவிடம் பணிவோடு விண்ணப்பம் பண்ணினால் இயேசுவின் கிருபை இந்த நபருக்கு அதிகமாக காண்பிக்கப்படும். தங்களை நீதிமான்கள் என்று சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இவர்களும் பாவிகள்தான். தாங்கள் பாவிகள் என்று தங்களை இவர்கள் அங்கீகரிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மாய்மாலக்காரர் மத்தியில் ஊழியம் செய்யவில்லை. தங்களை பாவிகள் என்று அறிக்கை செய்து தமது சமூகத்தில் மனத்தாழ்மையோடு வருகிறவர்களையே இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார். தங்களை நீதிமான்கள் என்று கருதுபவர்களிடமும் பாவங்கள் உள்ளன. இவர்களுடைய பாவம் ஆத்மாவின் வியாதியாக இருக்கிறது.
தங்களுக்கு வியாதி இருக்கிறது என்பதையே இவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் வைத்தியரிடம் வர மறுக்கிறார்கள். ஆனால் ஆயக்காரரும் பாவிகளுமோ தங்களுடைய ஆத்மாவில் வியாதி இருப்பதை உணர்ந்து பரம வைத்தியராகிய இயேசு கிறிஸ்துவிடம் தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைப்பதற்கே வந்தவர். இவர்களும் இயேசு கிறிஸ்துவை அன்போடு ஏற்றுக்கொள்வார்கள். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன், நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஓசியா 6:6, 1 சாமுவேல் 15:22 ஆகிய வசனங்களில் இருந்து மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. நமது இருதயங்களில் பலிகளை விட இரக்கங்களை தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நாம் பாவிகளோடு இருப்பதினால் அசுத்தமானவர்களாக இருக்கிறோம் என்னும் எண்ணம் நம்மிடத்தில் இருக்குமானால் நமது பலியினால் பிரயோஜனம் எதுவுமில்லை. இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியையோ நேசிக்கிறார்.